வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஜெனரலாக முறுக்கு வந்து தண்ணியை ஆட் பண்ணி அதை மாவை செய்வோம். இது வெறுமா தண்ணியே ஆட் பண்ணாமல் நல்லா கட்டி தேங்காய் பாலில் நம்ம அந்த மாவை நம்ம பசஞ்சு நம்ம முறுக்கு சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வாயில் போட்டு அப்படி பொறுப்புன்னு போகிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் முறுக்குக்கு வந்து நான் வந்து 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து வீட்டில் அரிசி வாங்கி நனைய வச்சு இடித்து எடுத்த மாவு. இந்த கப்புக்கு நான் 2 கப் இதில் சேர்த்துருக்கேன். அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை உளுந்து தான் இதை நம்ம வந்து பண்ணணும். இதுக்கு உள்ள உளுந்து நான் வெள்ளை உளுந்து எடுத்து நல்லா லைட்டாக வறுத்துட்டு கடாயை நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் அந்த உளுந்து போட்டோன்னே நம்ம சிம்மில் வச்சுருந்தோம். வச்சு நல்லா வறுத்து நல்ல வாசனை வர வரையும் வறுக்கணும். ஆனால் கருகக்கூடாது. அந்த உளுந்து நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது அப்படி நல்ல சூடு ரொம்ப நேரம் நிற்கணும். அப்போ வந்து உளுந்து நல்லா வறுப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த உளுந்து எடுத்து வறுத்துட்டு நான் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 கப் அரிசி மாவுனா 1/2 கப் உளுந்து மாவு நம்ம எடுத்துக்கிடணும். அந்த அரைச்ச மாவில் 1/2 கப் உளுந்த மாவு இதில் நான் சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, உடச்சி கடலை மாவுன்னு சொல்லுவாங்களே, பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன், நிறைய சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். அதை எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் இது சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா அந்த முறுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிறிதளவு சீரகமும் நான் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். நம்ம இந்த முறுக்கு நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். அந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உளுந்து அரிசி அந்த எல்லாமே அது மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த முறுக்கு பட்டர் போட்டும் பண்ணலாம், சூடான நெய் ஊற்றியும் பண்ணலாம், வெண்ணெயை கீ ஊற்றியும் நம்ம பண்ணலாம். நான் வந்து சூடான எண்ணெய் ஊற்றி தான் நான் இது இன்றைக்கி பசைய போகிறேன். இப்போ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து அந்த முறுக்கு செய்கிறதுக்கு நான் காய வச்சுருந்தேன், அந்த எண்ணெயிலேருந்தே நான் எடுத்துக்கிட்டேன். அதை ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தோட கலரும் முடி சேர்ந்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கையை வச்சு நல்லா அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படும்படியாக நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணி நம்ம பண்ணணும். இந்த பச்சரிசி மாவை நம்ம வறுக்கணும்லாம் தேவையில்லை. அப்படி வறுத்து நம்ம பண்ணால் ரொம்ப ஹார்டாக வருது. நீங்கள் வந்து நார்மல் பச்சரிசியே நீங்கள் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆனவர் இப்படி நம்ம கையில் பிடிச்சி பார்த்தா அதை புட்டு மாதிரி அப்படி நிற்கணும். அப்போ வந்து எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கலந்துருச்சின்னு அர்த்தம். இனிமேல் நம்ம வந்து இதில் தேங்காய் பால் தெளித்து அதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியை பசைஞ்சிடாதுங்க. முதல்ல கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம தேவைக்கு அந்த தேங்காய் பால், நான் கட்டி தேங்காய் பால் எடுத்துருக்கேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா கட்டியாக பசைஞ்சு மிக்சியில் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவு நம்ம அதை நல்லா ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவோட அதை கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம அதை பசைஞ்சிக்கணும். நிறைய அட் அ டைமில் பசைஞ்சு நீங்கள் முறுக்கு செய்யாதீங்க. ஏன்னா வந்து அந்த மாவு ட்ரை ஆகிட்ட அன்னைக்கு வந்து நம்மளுக்கு பிஞ்சு முறுக்கு வரும், உடஞ்சி வரும். நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் பசைஞ்சிட்டா கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியே ஒரு ஈர துணி போட்டு நீங்கள் மூடி வச்சு அப்புறம் எடுத்து நீங்கள் வந்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பிழியலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முறுக்கு பிள்ளையை அச்சு எடுத்துட்டு நமக்கு வந்து எந்த இதுனாலும் நம்ம அச்சு போட்டுக்கலாம். இந்த இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். ஒரு 3 கண் வச்சது இருக்கும், இந்த மாதிரி நிறைய உள்ளது இருக்கும், ஸ்டார் வச்சது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த மாவை நல்லா கையில் வச்சு திருப்பியும் அந்த வெடிப்புலாம் இல்லாதபடி இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு
இந்த சைட்லலாம் விளிம்புலலாம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு இதில் வச்சும் நீங்கள் புளியலாம். இல்லாட்டி பாலித்தீனில் லைட்டாக எண்ணெய் தடவி அதில் புழிஞ்சும் கையால் எடுத்து போடலாம். இந்த மாதிரி தட்டில் லைட்டாக பின்பக்கத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுலேயும் புழிஞ்சு நம்ம வந்து போடலாம். பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி போடுவாங்க. டைரெக்டாக அந்த எண்ணெயிலே புளியவங்களும் இருக்காங்க. நாளைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு புழிஞ்சு காட்டுறேன். இந்த சைடு வச்சும் நம்ம புளியலாம். நான் பெரும்பாலும் இந்த மாதிரி வச்சு தான் நான் புளிவேன். ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் புளியாதீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேகாது. அந்த மாவு நிறைய படும்படி இருந்தால் ரொம்ப வேகாது. இப்படி புழிஞ்சிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி இப்படி போட்டு விட்ருங்க. இப்படி போட்டுடலாம். இப்படி போட்டு 2 பக்கமும் நம்ம அதை திருப்பி போட்டு, ஏன்னா ரொம்ப கருகாது. இது தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால ரொம்ப நல்லா வெள்ளை வெள்ளையன்னு தான் இருக்கும். 2 பக்கமும் போட்டு எடுத்துகிட்டு நான் காணிக்கிறேன். பாருங்கள், இப்போது சுவையான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.